ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னன்னு பார்க்குறீங்களா? உளுந்து தான், கருப்பு உளுந்து தான் அது. நான் ஃபஸ்ட்டு இட்லிக்கு ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு மறந்துட்டு தண்ணி ஊற்றிட்டேன் நான். தண்ணி ஊற்றிட்டு ஐயோ! இந்த உளுந்து வந்து இட்லிக்கு ரொம்ப அந்த தோல் வந்து அதிகம் போகுது. ஏன்னா உடைச்சா இது பண்ணிரும். உடைக்கிற முடியாது நம்மளால திருவல் கல் இல்லனால முழு உளுந்து அப்படியே ஊற வச்சுட்டேன் மறந்துட்டு. சரி இதை வந்து வடைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு இட்லிக்கு வேற ஊற வச்சுட்டேன் மாவு அரைக்கிறதுக்கு. இது நல்லா அந்த தோல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணணும் நம்ம. இந்த கருப்பு தோல்லாம் நல்லா இது மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி இருத்தரலாம். அந்த தோல்லாம் நல்லா வெளில எடுத்துடலாம் கழுவிட்டு. உங்களுக்கு கழுவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. 1, 2 போகாம தான் இருக்கும். பரவாயில்ல. இது அவ்வளோத்துக்கு போகலை. என்ன பண்ணுறதுன்னு சரி இருக்கட்டும். சாப்பிட்றது தானே கருப்பு உளுந்து நல்லது தான். தோலோடு சாப்பிட்றது நல்லதான்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணது போதும்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா வடை தான் செய்ய போகிறேன். வடை, டீ ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வடைக்கெலாம் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். வடைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு பச்சை மிளகா வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் வடையே செய்கிறேன். இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இதை அப்போ தான் நான் செய்கிறேன். சரி எனக்கு தெரிஞ்சதை செய்கிறேன். ஆனால் அது தப்பாக ரைட்டாக இருந்ததில்ல. டேஸ்ட் தான் நமக்கு முக்கியம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து கடலப்பருப்பு போட்டு செய்வாங்க. கடலப்பருப்பு போட்டால் வந்து எண்ணெய் குடிக்காது, எண்ணெய் உறிஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எங்கள் அம்மா கடலப்பருப்பு சேர்ப்பாங்க. கடலப்பருப்புலாம் எதுவுமே சேர்க்கல. வெறும் உளுந்தும் அரிசி மாவும் தான். கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு. நான் அரைக்கும்போது தண்ணியாக ஆயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன் நான். அதனால் ரொம்ப தண்ணியாக இருந்ததுனால அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் நான். ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டேன். கருவேப்பிலை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது 3 மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அதனால் இதில் 3ஐயும் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு மாவை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். கத்தியில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குறேன் கட் பண்ணுறது. கத்திலாம் கட் பண்ணதே கிடையாது. அருவாமனைலாம் கட் பண்ணியிருக்கேன். கத்திலாம் கட் பண்ணி பழக்கம் இல்லை. அதனால் இப்போ தான் கொஞ்சம் ட்ரை பண்ணிடுறேன் கட் பண்ணுறதுக்கு. நான் மாவை அரைச்சி எடுத்து வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இது ஒரே கப்பில் சேர்த்துக்கலாம். 1 கிலோ வந்து இது 100 ரூபான்னு வாங்கினோம். 5 கிலோ வாங்கினோம் இட்லிக்கு போடலான்னு. இது திருவள்ளுவரில் உடைக்கிறதுக்கு அதனால் உடைக்க முடியல. நம்ம வீட்டிலனா இருக்குது அங்கே திருவல் கல். இங்கே வந்து ஆரிக்கல் மாவுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் திருவள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த கல் நம்ம வீட்டில் இருக்குது. இங்கே உடைக்க முடியல. அதனால் உடைக்கிறது தனியாக வச்சுருக்கோம். யார் வீட்டிலாச்சும் இருந்தால் போய் உடச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கருப்பாக அரைச்சி வந்துட்டு பாருங்கள். கருப்பாக தான் இருக்குது பரவாயில்ல. வடைக்கு தானே அது வந்து கருப்பு உளுந்து நல்லது தான் நமக்கு உடம்புக்கு. பெண்களுக்கு கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த களி இதெல்லாம் செஞ்சு தருவாங்க. புட்டு செஞ்சு தருவாங்க. நிறைய செஞ்சு தருவாங்க அந்த கருப்பு உளுந்தில். அது ரொம்ப நல்லது. நான் வந்து சர்க்கரை போட்டு சாப்பிடுவேன். கருப்பு உளுந்தாவே தோலோட அரைச்சிட்டு வந்து சர்க்கரை போட்டு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த களி மட்டுமே நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன் நிறையா அந்த மாவு. உளுந்து மாவு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லா மாவையும் ஒரு இது கப்புக்கு மாற்றிடலாம் குண்டானில். அது வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. நான் தண்ணியை ஊற்றிட்டேன் நிறையா. அதனால் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் அரிசி மாவு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு நான் சேர்த்துக்கிட்டேன். அரிசி மாவு சேர்த்தனால கரெக்டாகிடுச்சு நம்மளுக்கு. என்னென்னா ஷேப்பு வரல எனக்கு. வடை தட்டி போட்டு ஷேப்பு வரல எனக்கு. புதுசு தானே வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை தான். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ஷேப் வரல. இதே அந்த இது வாழை இலையில செய்வாங்க எங்கள் அம்மா. அந்த தண்ணி தொட்டு வாழை இலையில செய்வாங்க. அது சூப்பராக இருக்கும். வாழை இலை இங்கே கிடைக்காதனால நான் பக்கத்தில் இருக்குது சரி அவங்க வீட்ல ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே செய்யலை. வாழை இலைலாம் நம்ம வீட்டில் இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணுவேன். நான் மற்றபடி யார்ட்டையும் ஒன்றுமே கேட்க மாட்டேன். என்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுவேன். இல்லை மற்றபடி யார்ட்டையும் எதுவும் வாங்கிக்க மாட்டேன் நான். அது என்னமோ எனக்கு பிடிக்காது மற்றவங்கள்ட்ட வாங்குறது. நம்ம வீட்டில் இருந்தால் செய்யணும். மற்றவங்கள்ட்ட எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்க மாட்டேன். நல்லா அந்த அரிசி மாவை சேர்த்து நல்லா அப்படியே இது பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம். விஸ்கு இருந்தால் கூட விஸ்கில் செஞ்சுக்கலாம். சரி இத்தனோட மாவு எதுக்கு விஸ்குன்னு சொல்லிட்டு தான் நான் செய்யலை. கையிலேயே நல்லா கலந்துட்டேன். நல்லா பொசு பொசுன்னு ஒரு இது மட்டும் நம்ம வந்து கலக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து எதுவுமே அந்த இதெல்லாம் சோடாப்பூ இதெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. எனக்கு சோடாப்பூவே சேர்த்தாலே பிடிக்காது. நான் சோடாப்பூ எதுலேயுமே சேர்க்க மாட்டேன். இப்போ தான் பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம வந்து இன்னும் மிளகு, அந்த பெருஞ்சீரகம் ஏதாவது சேர்ப்பாங்க. அதெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் மிளகுலாம் போட்டால் எனக்கு பிடிக்காது. இஞ்சி இதெல்லாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் போடலை. இருக்குது ஆனால் நான் போடலை. சரி இதே போதும் அப்படின்னு சொல்லி அதான் எடுத்துகிட்டு சாப்பிட்ணும். அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே போதும்னு சொல்லிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். மற்றபடி எதுவுமே சேர்க்கல. உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது போண்டா மட்டும் கூட போட்டு வந்துக்கலாம். நான் வந்து வடை மட்டும் போடலான்னு சொல்லி தான் வடை மட்டும் போட்டேன். இங்கே வந்து இந்த உளுந்து மாவில் சர்க்கரை போட்டு செய்வாங்க. வெல்லம் வச்சு
சர்க்கரைனா வெள்ளை சர்க்கரை ஜீனின்னு சொல்லுவாங்க. அது போட்டு இங்கே செய்வாங்க. அது பேர் ஏதோ சொல்லுவாங்க. அது மட்டும் தான் இங்கே செய்வாங்க. இந்த மாரி வடை தான் அதிகம் செய்ய மாட்டாங்க இங்க, உளுந்து மாவுல. நான் பார்த்துருக்கேன் நெறைய டைமு. யாரும் அதிகம் இந்த வடை செய்ய மாட்டாங்க வீட்லங்கள. கடைங்கள்ல விக்கும். ஆனா வீட்டுங்கள்ல அதிகம் சர்க்கரை போட்டு தான் செய்வாங்க. இப்போ சின்னதா ஒரு கடாய் வச்சு நல்லா கடாய் சூடானா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இங்க நான் எண்ணெய் ஐட்டமே அதிகம் சாப்பிட மாட்டேன். இனிப்பு, எண்ணெய் ஐட்டம் அதெல்லாம் அதிகம் சாப்பிட மாட்டேன். 1, 2 அவ்வளோதான். மத்தபடி எதுவுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு அவ்வளோதுக்கு பிடிக்காது. அதெல்லாம் எனக்கு ஒத்துக்காது. அதெல்லாம் ஒரு மாரியா இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன். எப்பயாச்சும் ஆசைக்கு 1 அவ்வளோதான். மத்தபடி அதிகமாலாம் சாப்பிட மாட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளேயே வடைய தட்டி போட்டலாம். வடை ஷேப்பே வரல. ஒரு மாரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. எப்படியா இருந்தாலும் டேஸ்ட்டு தான் முக்கியம். எப்படி இருக்குன்னு முக்கியம் கிடையாது. நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுட்டு முடிச்சிட்டேன் வடையெல்லாம். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு ஷேப்பு. ஆனா புசு புசுன்னு வந்துச்சு. இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ஆனா எனக்கு ரொம்ப அழுத்தமா வரும், ஹார்டா வரும்னு நெனச்சேன் நானு. பரவாயில்ல ரொம்ப சாஃப்ட்டா வந்துச்சு வடை. ஆனா என்ன ஒரே ஒரு குறை, சட்னி வச்சிருந்துருக்கலாம். சட்னி வைக்காதனால ஒரு குறை. சட்னி வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீக்கு தான் செஞ்சிடலாம். அதெல்லாம் டீ வச்சுக்கிட்டே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சட்னி வைக்கல. இப்போ வந்து கரண்டிய தான் நான் ட்ரை பண்ணேன். கரண்டிலேயே ஒட்டிக்கிருச்சு. செம்ம காமெடி இது. கரண்டிய ஒட்டிட்டு கீழே விழுவவே இல்ல. அப்புறம் கையாலேயே தட்டி போட்டேன் நான். கையாலேயே சின்னதா ஒரு ஓட்டை மட்டும் போட்டு அதில் போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட் டைம் நல்லா இப்படி இருக்குது. போக போக பழகிரும் எல்லாமே. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சொதப்புறால தான் இருக்கும். போக போக டெவலப் ஆயிரலாம். டெவலப் ஆயிரலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டா எடுத்துடலாம். ஏன் பாருங்க எந்த அளவுக்கு ஷேப் வந்திருக்குன்னு. நான் அடுத்தது போடவே முடியல. அப்புறம் நான் கையாலேயே தட்டுற மாட்டம் ஆயிருச்சு. உழுகவே இல்லை. நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் உழுகவே இல்லை. இப்போ இது வந்து கையாட்டி தான் நான் தட்டி போட்டேன். இது கூட நல்லா தான் இருந்துச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். இது கூட சூப்பராக தான் வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து கடையில் போகிறோம்னா நம்ம கடையில் சேல்ஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம சாப்பிட்றது தான். அதனால எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சாப்பிட போகிறது தான். அதனால் எப்படி இருந்தாலும் சைஸ்லாம் பார்க்கல. அது வந்து அழகுக்கு தான் அந்த சைஸ்லாம் பார்ப்பாங்க. கடையில் இருந்து சேல்ஸ் இதுக்கெலாம். நம்ம வந்து எப்படி இருந்தாலும் சாப்பிட தான் போகிறோம்னு சொல்லிட்டு இப்படியே நான் தட்டி போட்டேன் வடையை. இது பேர் மெது வடைன்னு சொல்லுவாங்க. உளுந்து வடைன்னு சொல்லுவாங்க. அடுத்து நான் கையிலேருந்து தட்டி போட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. பரவாயில்ல. ஏதோ ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கு. பக்கத்துலேயும் டீயும் போட்டுட்டேன் நான். டீ போட்டு வடை சுருட்டு முடிக்க டீ நல்லா கொதிச்சிக்கிட்டே இருந்துச்சு. எல்லா வடையும் ரெடி ஆயிடுச்சு. டீயும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டீ கொதிச்சிச்சு. ஒரு வடை மட்டும் லாஸ்ட் வடை இது தான். டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ டீயை ஊற்றி சுட சுட வடையும் டீயும் சாப்பிட்டா வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸு. பாருங்கள் நல்லா செம்ம சாப்பிட்டு வடை. நம்ம எதையுமே சேர்க்கல. செம்ம சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. சுடுது செம்ம சூடு. பாருங்கள் சூப்பராக இருக்குது சாப்பிட்டா. ஆனால் கருப்பாக தான் இருந்துச்சு. அது வந்து தோல் தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அது நல்லது தான் உடம்புக்கு. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. பாருங்கள் நல்லா சாப்பிட்டா நல்லா எண்ணெய்லாம் நல்லா குடிக்கவே இல்லை. எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. எண்ணெய்லாம் கொஞ்சம் உரியவே இல்லை. வடை அப்படியே தான் இருந்துச்சு. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி வடை, மெது வடை, டீ தான். இது வந்து மெது வடை, உளுந்து வடை. மெது வடையே தெரில மெது வடைன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாதிரி பிடிக்குன்னு சொல்லுங்கள்.